அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கேட்டை உடைத்துக் கொண்டு பக்தர்கள் முருகன் கோவிலுக்குள் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருச்செந்தூர் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம் காரணமாக சண்முக விலாசம் மண்டபத்தின் முன்பு நீண்ட நேரம் பக்தர்கள் காத்திருந்த நிலையில் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கூடுதல் பக்தர்கள் வருகை தெரிந்தும் ஏன் கோவில் நிர்வாகம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை? பக்தர்கள் கேட்டை உடைத்துக் கொண்டு உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். என்ன நடந்தது? வணக்கம் மோனிகா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று விடுமுறை தினத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இந்த நிலையில் சண்முக மண்டபத்தில் இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அங்கு பக்தர்களிடையே தள்ளுமுள்ளும் உருவானது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ளது சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தலமானது குருஸ்தலமாகவும் சிறந்த பரிகார ஸ்தலமாகவும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்கி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள், வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க வருகின்றனர். மேலும் இங்கு வந்து தரிசனம் செய்தால் முருகப்பெருமானிடம் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம். இது இந்த பக்தர்கள் மட்டுமல்லாது பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் உள்ளிட்டோர் நாள்தோறும் தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் திருவிழா நாட்கள் மட்டுமில்லாமல் விடுமுறை தினங்களில் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் மற்றும் கோடை விடுமுறை என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நேற்று இரவு முதலே பக்தர்கள் கூட்டம் மழை பெய்தது. இன்று அதிகாலை 9 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். கடலில் புனித நீராடி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து பால்குடம் மற்றும் காவடி அறை ஊற்றி கோவிலுக்கு வருகை தந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தரிசன கட்டணம் மற்றும் முதியோர் கட்டணம் உள்ளிட்ட இலவச தரிசனம் ஆகியவற்றில் 6 மணி நேரத்திற்கு மேலாக தரிசனம் செய்து வந்திருந்தனர். இந்த நிலையில் சண்முக மண்டபத்திற்கு முன்பாக சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரை வந்தவர்கள் நீண்ட நேரமாக உள்ளே செல்ல காத்திருந்தனர். அனுமதிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆத்திரத்தில் அடைந்த பக்தர்கள் சண்முக மண்டபத்தின் முன்பிருந்த இரும்பு கேட்டை உடைத்துக் கொண்டு கோவிலுக்குள் சென்றனர். இதன் காரணமாக அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பக்தர்களிடையே தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதற்கு முக்கியமான காரணம், அந்த பகுதியில் கோவில் ஊழியர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காவல்துறையினர் அதிக அளவு பாதுகாப்பு பணியில் இல்லாததே இந்த கோபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. இதுபோன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் குறைந்த அளவே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுபோன்ற விடுமுறை தினம் மற்றும் மக்கள் கூடும் காரணங்களுக்கு அதற்காக ஒன்று அதிக அளவு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மேலும் கோவில் நிர்வாகம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடல் பகுதியிலும் காவல்துறையினர் கூடுதல் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் பக்தர்களின் கோரிக்கை உள்ளது. மோனிகா. தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.